எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இன்னொரு 6 மாசத்துல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் முக்கியமாக கண்டிப்பாக கேட்குறது வந்து திருக்குறள். திருக்குறள் டாபிக் வந்து கண்டிப்பாக வந்து அதுலேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வராமல் இருக்காது. ஸோ நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து திருக்குறளை பற்றின பொதுவான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ பகவத்கீதையை வந்து இறைவன் மனிதனுக்கு அருளியது பகவத்கீதை அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் இறைவனுக்கு அருளியது திருவாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மனிதனுக்கு சொன்னது அப்படின்றது வந்து திருக்குறள். சரிங்களா? இப்போ அடுத்து திருக்குறள் அப்படின்றது திரு கூட்டல் குறள் அப்படின்னு பிரிக்கலாம். திரு அப்படின்னா மேன்மை அப்படின்றது, குறள் அப்படின்றது வந்து 2 அடி வெண்பா, மேன்மை பொருந்திய 2 அடி வெண்பாவால் ஆனது தான் வந்து திருக்குறள் அப்படின்றது. அதுதான் வந்து திருக்குறள் அந்த பேருக்கான விளக்கம். அடுத்து திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் நமக்கு வந்து நிறைய தெரியும். இப்போ முக்கியமான ஒரு சில பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான்முகனார், நாயனார், முதற்பாவலர், தெய்வப்புலவர், மாதனுபங்கி, பெருநாவலர், பொய்யில் புலவர், தேவர், சென்னாபோதார். இதெல்லாமே நம்ம வந்து திருவள்ளுவருக்கு சொல்கிற வேறு பெயர்கள். திருக்குறளுக்கு சொல்கிற வேறு பெயர்கள் என்ன, இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதிலேருந்துலாம் மோஸ்ட்டாக உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக மறக்காது. இதெல்லாம் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த பேர்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அந்த பேரை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. திருக்குறளுக்கான வேறு பெயர்கள்னு பார்க்கும்போது முப்பால், உத்தரவேதம், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, உலக பொதுமறை, திருவள்ளுவம், திருவள்ளுவ பயன், முதுமொழி பொருளுரை, தமிழ் வேதம், தெய்வ நூல். இது எல்லாமே வந்து திருக்குறளுக்கு சொல்கிற வேறு பெயர்கள் அப்படின்றது. திருவள்ளுவரை பற்றி பார்த்தோம். திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரம் இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் அப்படின்னு மொத்தம் 1330 குறள் இருக்குது. இதில் மொத்தம் முப்பால் அப்படின்னு சொல்கிறோமா, திருக்குறளுக்குள்ள வேறு பேர் வந்து முப்பால் அப்படின்னு சொல்கிறோமா. அந்த 3 பால் என்னென்னு பார்த்தோன்னா அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இந்த 3 தான் சொல்கிறது. அடுத்து இயல்கள் வந்து மொத்தம் 9 இயல்கள் இருக்குது. திருக்குறள் வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூல். 17 அறநூல்கள், சங்க நூல்கள் எல்லாமே சொல்லுவாங்கள்ல. 17 கீழ்கணக்கு, 17 மேல்கணக்கு, 8 தொகை, 10 பாட்டு எல்லாம். ஸோ அதில் வந்து 17 கீழ்கணக்கு நூலில் ஒன்று தான் வந்து திருக்குறள். அந்த 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூல் தான் வந்து திருக்குறள். இது வந்து மொத்தம் 1.75 அடி. நீங்கள் திருக்குறளை கரெக்டாக 2 அடி 2 அடின்னு சொல்லுவோம். கரெக்டாக சொல்லணும். கரெக்டாக பார்த்தீங்க எவ்வளோ அடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1.75 அடி தான். ஒரு அடி மேலே உள்ள ஒரு அடி வந்து ஃபுல்லாக இருக்கும். கீழே உள்ள அடி வந்து 3/4 அடியிலேயே முடிஞ்சிடும். 2 அடி முழுசாக வந்து வராது. அதுதான் வந்து 1.75 அடி. 7 சீர், மேலே 4 கீழே 3, 7 சீர் உள்ளது தான் திருக்குறள். இது மொத்தமாக திருக்குறளில் வந்து 12,000 சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறள் வந்து என்ன பாவகையை சேர்ந்தது அப்படின்னா வந்து வெண்பா, குறள் வெண்பா ஆனது தான் வந்து திருக்குறள். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜென்ரலாக பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? இப்போ சப்போஸ் ஏதாவது திருக்குறளை பற்றின கூற்று அந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து சரியான கூற்று எது, இதில் வந்து தவறானது எது, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தில் வந்து மிஸ் பண்ணுவோம். நமக்கு தெரியுமே அப்படின்னு நினச்சி வந்து நம்ம டக்குன்னு இது பண்ணுவோம். ஆனால் அதில் தான் வந்து ஏதாவது ரொம்ப மைன்யூட்டாக வந்து நமக்கு வந்து ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும் கரெக்டாக. இப்போ திருக்குறள்னால் உங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அதில் வந்து முப்பால் இருக்குது. மொத்தம் 133 அதிகாரம், 1330 குறள், 1.75 அடி, 7 சீர், குறள் வெண்பா ஆனது, 17 கீழ்கணக்கு நூலில் உள்ளது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அடுத்து இப்போ திருக்குறளில் வந்து மொத்தம் 107 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. திருக்குறள் வந்து மூலமொழி தமிழ்லேருந்து திருக்குறளை வந்து 107 மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. தை 1 அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருவள்ளுவர் ஆண்டு, திருவள்ளுவர் தினம் சொல்கிறோம்ல. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். தை 1 இது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு மிஸ்டேக்ஸ் வரும். நிறைய பேருக்கு இது வந்து தெரியாத விஷயமா இருக்கும். தை 2 வந்து நம்ம கொண்டாடுறது திருவள்ளுவர் தினம் தான் தை 2ல் கொண்டாடுறோம். சரிங்களா?
தை 1 வந்து திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு கேட்டால் அது வந்து தை 1. திருவள்ளுவர் தினம் அப்படின்னு கேட்டால் அது வந்து தை 2. இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து நிறைய பேருக்கு மிஸ்டேக்ஸ் வரும். டக்குன்னு திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா நம்ம தை 2 தானே அப்படின்றது தான் எல்லாருக்குமே தோணும். தை 1 தான் திருவள்ளுவர் ஆண்டு, தை 2 வந்து திருவள்ளுவர் தினம். திருவள்ளுவர் நாள், திருவள்ளுவர் தினம்னு கேட்டால் தை 2. திருக்குறளில் உள்ள இயல் பற்றி, அந்த முப்பால் பற்றி, அதிகாரத்தை பற்றியெல்லாம் நம்ம வந்து இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளில் வந்து முதல்ல இருக்கிறது அறத்துப்பால். அறத்துப்பாலில் 38 அதிகாரம், 4 இயல் இருக்குது. 9 இயல் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இல்லையா, மொத்தம் வந்து 133 அதிகாரம், 9 இயல் அப்படின்னு. அதில் வந்து இப்போ திருக்குறளில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது அறத்துப்பால். அதில் வந்து 38 அதிகாரம், 4 இயல். என்னென்ன இயல், அதில் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாயிரவியலில் 4 அதிகாரம், இல்லறவியலில் 20 அதிகாரம், துறவறவியலில் 13 அதிகாரம், ஊழியலில் 1 அதிகாரம். இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. எந்த அதிகாரத்தில் எந்தெந்த இயல் இருக்குது, அதில் வந்து எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து நம்பர்ஸில் வரதுனால கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் ஆகும். கன்ஃபியூஸ் ஆகாமல் உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரிங்களா? பொருட்பாலில் மொத்தம் வந்து 70 அதிகாரம், 3 இயல் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அரசியல், அமைச்சியல், குடியியல். அரசியலில் வந்து 25 அதிகாரம், அமைச்சியலில் 32 அதிகாரம், குடியியலில் 13 அதிகாரம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பொருட்பால். அறத்துப்பாலில் 38 அதிகாரம், பொருட்பாலில் 70 அதிகாரம், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம் இருக்கும். சரிங்களா? இதில் அதிகமாக இருக்கிறது பொருட்பாலில் தான் 70 அதிகாரம் இருக்கும். அதில் எந்தெந்த இயலில் வந்து எத்தனை அதிகாரம் அப்படின்றது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பொருட்பால். அடுத்தது வந்து இன்பத்துப்பால். இன்பத்துப்பாலில் 2 தான் இயல், களவியல், கற்பியல். களவியலில் வந்து 7 அதிகாரம், கற்பியலில் வந்து 18 அதிகாரம் இருக்குது. சரிங்களா? ஸோ மொத்தமாக வந்து 9 இயல். அதில் எந்தெந்த இயல் வந்து எதில் வருது அப்படின்றது பார்த்துக்கோங்க. அதில் எந்த இயலில் எத்தனை அதிகாரம் வருது அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து ரொம்ப பேசிக்கான திருக்குறளை பற்றின விஷயந்தான். இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பார்க்கணுன்னா இதோட பார்ட் 2 வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்ட் 2ல் நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.